இன்றைக்கி நாம் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதில் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃபைன் நேஷ்னல் இன்கம். இன்கம்னா வருமானம், நேஷ்னல்னா தேசிய வருமானத்தை பற்றி கூறு அப்படின்னு சொல்கிறது. தேசிய வருமானத்தை எப்படி நாம் கணக்கிடலாம்? நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் is a measure of total value of goods and services produced by an economy over a period of time, normally a year. ஸோ மெஷர் அப்படின்னு சொன்னால் அளவீடு. தேசிய வருமானம் என்பது ஒரு அளவீடு. ஸோ எவ்வளோ ஒரு வருடத்திற்கு தேசத்திற்கு வருமானம் வருகிறது என்ற கணக்கீடு. ஸோ எதை கணக்கிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸினுடைய மொத்த மதிப்பீடை கணக்கிடுவது. உற்பத்தி செய்வது யார்? ப்ரொடியூஸ்டு பை அன் எக்கானமி. ஒரு பொருளாதாரம் உற்பத்தி செய்கின்ற குட்ஸ் அண்ட் சர்வீஸினுடைய மொத்த அளவீடு. சரியா? எக்கானமினா ஒரு பொருளாதார செயல்பாடுகள் நடப்பதை ஒரு பொருளாதாரம். ப்ரொடியூஸ்டுனா உற்பத்தி. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஓவர் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். ஸோ அந்த குறிப்பிட்ட காலகட்டம் என்பது பொதுவாக ஒரு ஆண்டு, நார்மலி எ இயர். நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் total value of goods and services produced by an economy over a period of time, normally a year. It is also called gross national product or national dividend. ஸோ இதுக்கு வேறு ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நேஷ்னல் டிவைடண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் மென்ட் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்? பொதுவாக ஜிடிபிங்கிறது ஒரு பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை. டி கேப்ஸ் போட்டுக்கோங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டி கேப்ஸ் போட்டுக்கணும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்த மதிப்பீடு. அவுட்புட்னா நம்மளுடைய என்ன உற்பத்தி செய்தோமோ அதனுடைய மொத்த மதிப்பீடு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ மறுபடியும் இதை யார் உற்பத்தி பண்ணுகிறார்கள்? ப்ரொடியூஸ்டு பை தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் தி ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள். உற்பத்தி செய்யணும் ஒரு பொருளை, ஒரு சேவையை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலம் வேணும், லேண்டு, கட்டிடம் வேணும், பில்டிங், மிஷினரிஸ் வேணும், எந்திரங்கள், கேபிட்டல் வேணும், அப்புறம் மேன் பவர் வேணும். ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உற்பத்தியை செய்யணுன்னா ஒரு லேண்டு, கேபிட்டல், மேன் பவர், பில்டிங் அண்டு மிஷினரி இதெல்லாம் தேவை. ஸோ இதை தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது நமது ஒரு நாட்டிற்கு உள்ளே இருக்கணும், நாட்டுக்கு வெளியில் போகக்கூடாது. வித்தின் தி ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ அப்படி சொல்லணும். அதை இப்போது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா, ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சி அப்படின்னு சொன்னால் கன்சம்ஷன்னா பயன்பாடு. ஐ அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட். ஜி அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்
எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்ஸ், எம் அப்படின்னு சொன்னால் இம்போர்ட். இம்போர்ட்னா வெளிநாட்டுகளிலிருந்து பொருள்களை இறக்குமதி செய்தல். எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுகளுக்கு பொருள்களை இறக்குமதி செய்தல், கவர்மெண்ட்டுக்கான செலவு. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, கன்சம்ஷன், பயன்பாடு. ஸோ இவைகள் எல்லாம் தான் அந்த டோட்டல் வேல்யூ, அதுதான் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ மூன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய முக்கியத்துவத்தை கூறுக. அதனால் இப்போ நம்ம ஒரு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மெஷர் பண்ணுறோம். ஸோ அது என்ன இம்பார்ட்டண்ட்டாக அதில் என்ன இருக்குது? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்? ஸ்டடி ஆஃப் எக்கானமிக் க்ரோத். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. ஸோ பொருளாதார வளர்ச்சியை பற்றி நாம் படிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்டு டிஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னால் பணவீக்கம், டிஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னால் விலை இறங்கிறது. ஸோ இதெல்லாம் பிரச்சனை ஒரு பொருளாதாரத்திற்கு. ரொம்பவும் விலை இறங்கினாலும் பிரச்சனை, ரொம்பவும் விலையேறினாலும் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மூலயமா தெரிந்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம உற்பத்தி எவ்வளோ அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த உற்பத்தியை தெரிந்து கொள்வதன் மூலமாக போன வருஷத்தோட இந்த வருஷம் நமக்கு பொருளாதாரம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்டடி ஆஃப் எக்கானமிக் க்ரோத்து. செகண்ட் பாயிண்ட்டு, ஒரு பொருளாதாரத்தின் விலை ஏற்றம், விலை இறக்கம், பணவீக்கம். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்டு டிஃப்ளேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னேற்றம் முன்னேறிய நாடுகளோடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒப்பீடு செய்வது. நமக்கும் முன்னேறிய நாடுகளுக்கும் பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை நாம் எப்பொழுதும் அதை கணக்கீடு செய்ய வேண்டும். கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் தி வேர்ல்டு. எஸ்டிமேட் தி பர்ச்சேசிங் பவர். ஸோ பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா வாங்கும் சக்தி. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் த மணி, வேல்யூ ஆஃப் தி கரன்சியை நம்ம மதிப்பீடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸஸ் ஆஃப் தி கமாடிட்டிஸு. ஒரு யூனிட் ஆஃப் மணி கேன் பை த குவான்டிட்டி ஆஃப் அதுனா குவான்டிட்டி ஆஃப் தி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் 1 யூனிட் ஆஃப் மணி கேன் பை. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு. இட் டெல்ஸ் தி வேல்யூ ஆஃப் தி கரன்சி. அதுதான் பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர்னால் வாங்கும் சக்தி. ஒரு பணத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவை வைத்துக்கொண்டு எவ்வளவு பொருள்கள் எவ்வளவு சர்வீஸை பெற முடியும் என்பது தான் அந்த பணத்தினுடைய மதிப்பினை தெரிவிக்கிறது. ஸோ அந்த பர்ச்சேசிங் பவர், ஒரு இவ்வளோ பணம் இருந்தால் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற அந்த பர்ச்சேசிங் பவர், வாங்கும் சக்தியை எஸ்டிமேட் பண்ண முடியும். அப்புறம் ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொன்னால் பொதுத்துறை நிறுவனங்கள், அதை பற்றி நாம் படிக்கலாம். அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வாறு உள்ளன என்பதை பற்றிய ஒரு அறிதல். கைடு டு எக்கனாமிக் பிளானிங். ஸோ இப்போ நம்ம பொருளாதார திட்டங்களை வகுக்கும்போது இந்த ஜிடிபி துணை நிற்கும். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். 6 பாயிண்ட் இருக்குது. நல்லா படிக்கிற பசங்க 3 படித்து ஒரு வாட்டி சம்மப் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக படிக்கிற பசங்க 2 பாயிண்ட்ஸாக படித்து 6 பாயிண்ட்ஸையும் ஒன்றா படித்து பார்த்துக்கோங்க. இப்போ அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா படிங்க. ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன், கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் தி வேர்ல்ட், எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார், கைடு டு எக்கனாமிக் பிளானிங். இப்போ 4வது கொஸ்டின், வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம்? ஸோ ஒவ்வொருவருக்கும் என்ன வருமானம்? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வருமானம் கணக்கீடு செய்யப்படுகிறது. நீ வேலை செய்யலையோ படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நபருக்கு இந்த நாட்டில் எவ்வளவு வருமானம் இருக்கிறது அப்படின்னு கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு பொருளாதார செயல்பாடுகளில் ஒன்று. அது ஒரு கான்செப்ட். சரியா? பொருளாதார கான்செப்டில் ஒன்று பர் கேபிட்டா இன்கம். அந்த பர் கேபிட்டா இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பர் கேபிட்டா இன்கம் ஆர் அவுட்புட் பர் பர்சன்
is an indicator to show the living standard of people in a country. ஸோ per capita income இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்னென்னா அவுட்புட் பர் பர்சன், ஒரு தனிநபர் வருமானம் அப்படின்னு அவுட்புட் பர் பர்சன்னும் அதை கூப்பிடலாம். ஸோ இது ஒரு அடையாளம், இட் இஸ் அன் இண்டிகேட்டர். ஸோ இது ஒரு அடையாளம் பண்ணுகிறது. எதுக்கு அடையாளம்? டு ஷோ த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள்னால் மக்களின் வாழ்க்கை தரம். ஸோ மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மதிப்பிடப்படுகிறது அப்படின்னா அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான பொருள்களுடைய குவாலிட்டி, அதை வாங்கக்கூடிய சக்தி, அவர்கள் வசிக்கின்ற வீடு, அவர்கள் பெறுகின்ற அந்த தண்ணீர், அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்ற செல்ஃபோன், இது மாதிரி டெலிவிஷன், எலக்ட்ரிக் கன்சம்ஷன், ஃபுட்டு, நியூட்ரிஷன் ஃபுட்டு கன்சம்ஷன், இதெல்லாம் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள், மக்களின் வாழ்க்கை தரத்தை கூறக்கூடியது. இன் ஏ கண்ட்ரி, ஒரு நாட்டில் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள், மக்களின் வாழ்க்கை தரத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக உள்ளது இந்த per capita income ஆர் அவுட்புட் பர் பர்சன். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா அதனுடைய பயனை சொல்லிட்டோம். எடுத்தோன்னே புக்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்கு, அதனுடைய பயன்பாடை சொல்லிட்டோம். ரெண்டாவதாக per capita income அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறோம். per capita income இஸ் அப்டைன்டுனா கிடைக்கிறது. இது ஒரு ரேஷியோ. எப்படின்னா பை டிவைடிங் த நேஷ்னல் இன்கம் பை த பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. டிவைடிங்னா வகுத்தல். ஸோ நேஷ்னல் இன்கமை ஒரு நாட்டின் மக்கள் தொகையால் வகுப்பேமே ஆனால் நமக்கு தனிநபர் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கிலீஷ் வார்த்தை அப்டைன்டு. ஸோ per capita income இஸ் அப்டைன்டு பை டிவைடிங் தி நேஷ்னல் இன்கம் பை த பாப்புலேஷன் ஆஃப் எ கண்ட்ரி. ஸோ இதை எவ்வளோ சுலபமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஈக்குவேஷனில் தான் ஈக்குவேஷனோட யூஸ். per capita இன்கம்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு நேஷ்னல் இன்கம் போட்டுட்டு டிவைடட் பை பாப்புலேஷன், அவ்வளோதான். சரியா? இப்போது அடுத்த கொஸ்டின், டிஃபைன் த வேல்யூ ஆடட் அப்ரோச் வித் தி எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஜிடிபி பார்த்தோம், இது ஒரு பேராகிராஃப் கொஸ்டினில் வரும். இங்கே அது சுலபமாக நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேராகிராஃப் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். டிஃபைன் த வேல்யூ ஆடட் அப்ரோச் வித் தி எக்ஸாம்பிள். ஸோ இந்த வேல்யூ ஆடட் அப்ரோச் மொத்தம் 3 வகையாக நம்ம ஜிடிபியை மெஷர் பண்ணலாம். படித்தோம் இல்லையா? டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் தி ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் எ கண்ட்ரி அப்படின்னு படித்தோம் இல்லையா? ஜிடிபி. அந்த ஜிடிபியை எப்படி கணக்கீடு செய்வது? ஸோ கணக்கீடு செய்வதற்கு 3 முறைகள் உள்ளன. ஒன்று இன்கம் மெத்தட், இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், மூணாவது வேல்யூ ஆடட் மெத்தட். நமக்கு வேல்யூ ஆடட் மெத்தட் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதில் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. எ கப் ஆஃப் டீ. ஸோ ஒரு டீ, எ கப் ஆஃப் டீ சர்வ்டு டு யூ இன் ஏ ஹோட்டல். நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் உங்களுக்கு ஒரு டீ சர்வ் பண்ணுறாங்க. அந்த டீ தான் எக்ஸாம்பிளில் நீங்கள் ஃபைனல் குட் அப்படின்னு வச்சுக்கோங்க. எ கப் ஆஃப் டீ சர்வ்டு டு யூ இன் ஏ ஹோட்டல் இஸ் எ ஃபைனல் குட். ஸோ இப்போ டீ தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும்? டீ பவுடர், மில்க் அண்டு சுகர். ஸோ இதெல்லாம் டீ தயாரிக்கிறதுக்கான பொருள்கள். டீ பவுடர், மில்க் அண்டு சுகர். இதுக்கு என்ன பேருனா இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு பேர், இடைப்பட்ட பண்டங்கள். ஸோ ஒன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. வேல்யூன்னா என்ன? காசு கொடுத்து வாங்குகிறோம். டீ பவுடர் என்ன விலைக்கு வாங்குகிறோம், மில்க் என்ன விலைக்கு வாங்குகிறோம், சுகர் என்ன விலைக்கு வாங்குகிறோம். So tea powder, milk and sugar are the intermediate goods used to produce the final good tea. Final good அப்படிங்கிறது டீ. அந்த டீயை தயாரிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற அந்த பொருள்களை நாம் இன்டர்மீடியட் குட்ஸ் என்று அழைக்கின்றோம். Tea powder, milk and sugar are the intermediate goods used to produce the final good tea. அடுத்தது இப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறதுக்கு அவர் சொல்கிறார்.
one way to measure the market value of the cup of tea. ஸோ வேல்யூ ஒரு டீ வந்து இன்றைக்கி 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த டீயோட வேல்யூ 10 ரூபா. ஸோ வேல்யூ ஆஃப் தி கப் ஆஃப் டீ அது என்ன வேல்யூ? மார்க்கெட் வேல்யூ. கடையில் போய் வாங்குகிறோம் இல்லையா 10 ரூபா ஒரு டீ அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கப் ஆஃப் டீ. ஒரு கப் ஆஃப் டீயோட சந்தை மதிப்பு. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கப் ஆஃப் டீ. ஒன் வே டு மெஷர், அளக்கிறதுக்கு அதை வந்து மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு வழி. ஒன் வே டு மெஷர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கப் ஆஃப் டீ. ரொம்ப ஈஸி. இஸ் டு ஆட். ஆடுனா கூட்டணும். எதெல்லாம் கூட்டணும்? த வேல்யூ ப்ரொடியூஸ்டு பை ஈச் இன்டர்மீடியட் குட். ஸோ இந்த டீ தயாரிப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்ற டீ பவுடரோட விலை, மில்கோட விலை, சுகரோட விலை, இதனுடைய விலையை தான் வேல்யூன்னு போடுறாரு. வேல்யூ ப்ரொடியூஸ்டு பை ஈச் இன்டர்மீடியட் குட். இன்டர்மீடியட் குட் எல்லாத்தினுடைய வேல்யூவையும் கூட்டணும். யூஸ்டு டு ப்ரொடியூஸ் இட். ப்ரொடியூஸ் இட்னா என்ன? இட்டுனா டீயை குறிக்கிறது. டீ தயாரிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற இன்டர்மீடியட் குட்டினுடைய மொத்த மதிப்பீடையும் கூட்டினால் நமக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கப் ஆஃப் டீ கிடைக்கும். இப்போ டீ 10 ரூபா. அந்த டீக்கு டீ பவுடர் ஒரு 2 ரூபாய்க்கு போடுறாருன்னு வச்சுக்க, மில்க் ஒரு 3 ரூபாய்க்கு போடுறாருன்னு வச்சுக்க, சுகர் ஒரு 1 ரூபாய்க்கு போடுறாருன்னு வச்சுக்க. 3 2 5 1 6. அடுப்பு செலவு, கரண்ட்டு செலவுலாம் ஒரு 1 ரூபா வச்சுக்க, 7 ரூபா. ஆள் போட்டால் அவருக்கு ஒரு 1 ரூபா வச்சுக்க, 8 ரூபா. இவருக்கு ஒரு 2 ரூபா கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா இந்த டீயோட விலை 10 ரூபா. அவ்வளோதான். அதான் திருப்பி ஒரு வாட்டி படிக்கிறேன் கவனி. One way to measure the market value of the cup of tea is to add the value produced by each intermediate good used to produce it. நல்லா படிச்சுக்கோ, நான் படிக்கிற மாதிரி படிங்க. Sum அப்படின்னா sum of the value added by the intermediate goods. இப்போ இந்த இன்டர்மீடியட் குட்ஸ் அனைத்தையும் சேர்ப்பதன் மூலம் நாம் அதை கூட்டுதல்ங்கிறதுக்கு தான் சம்மு. ஆடட்னா இந்த இடத்துல சேர்க்கறது. ஸோ இந்த இன்டர்மீடியட் குட்ஸ் எல்லாம் சேர்த்தா கிடைக்கிறது தான் டீ. ஸோ அந்த வேல்யூ எதெல்லாம் நம்ம சேர்க்குறோமோ அந்த இன்டர்மீடியட் குட்ஸ் எல்லாம் அதோட விலையை கூட்டணும். த சம் ஆஃப் தி வேல்யூ ஆடட் பை ஆல் தி இன்டர்மீடியட் குட்ஸ் யூஸ்டு இன் தி ப்ரொடக்ஷன். ஸோ இந்த யூஸ்டு இன் தி ப்ரொடக்ஷன், உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து இன்டர்மீடியட் குட்ஸினுடைய வேல்யூவை கூட்டினால் கிவ்ஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ். இறுதி பண்டம், ஃபைனல் குட்ஸ்னால் கடைசியாக கிடைக்கிற அந்த பண்டத்தினுடைய மொத்த மதிப்பு கிடைக்கும். ப்ரொடியூஸ்டு இன் எக்கானமி. அந்த ஃபைனல் குட்ஸை அந்த பொருளாதாரம் உற்பத்தி செய்கின்றது, அதனுடைய விலை கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி படிக்கணும்? த சம் ஆஃப் தி value added by all the intermediate goods used in the production gives the total value of the final goods produced in the economy. சரியா? நான் சொன்ன மெத்தடில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸு நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். புரியும் போது இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.